உங்க பில்டிங்ல இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கிராக் வரவே வராது. அப்படி ஒரு பொருள் என்னன்னு பார்க்கலாம். உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி உங்க பில்டர் கிட்ட கேட்க வேண்டிய 30 கேள்விகள்ல இன்னைக்கு கேள்வி நம்பர் 12. நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணீங்கன்னா கிராக்கை ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. பல லொகேஷன்ல பல வித்தியாசமான பொருட்களையும் ஒர்க்மேன்ஷிப்பையும் நம்ம மெயின்டைன் பண்ணாதான் கிராக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். எங்க ப்ராஜெக்ட்ல நாங்க சில மெத்தடை ஃபாலோ பண்றோம். உங்க பில்டர் எது மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ண போறாரு அப்படிங்கறது அவர்கிட்ட நீங்க அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேல வீட்டோட மாடியில பேரபெட் வால்ல வெர்டிகலான கிராக்ஸ் பார்த்திருப்பீங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு வெறும் பிரிக் ஒர்க்கோட ஸ்டாப் பண்ணாம பிரிக் ஒர்க்குக்கு மேல ஒரு சில்க் கான்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா அந்த கிராக்கை அவாய்ட் பண்ணலாம். பிரிக் ஒர்க் பேரபெட்டோட பிரிக் ஒர்க் முடியிற இடத்துல ரூஃப் ஸ்லாப் இருக்கிற இடத்துல ஹரிசான்டல் கிராக் பார்ப்போம். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம அவுட்டர் பிளாஸ்டரிங் பண்ணும்போது கிளாஸ் ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணா அந்த கிராக் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல இருந்து வர கிராக் கீழே கடந்து போகாம இருக்கிறதுக்கு ரூஃப் பீம் நம்ம ஃபுல்லா பண்ண போறோம். அதனால அதை தாண்டி வராது. ஒருவேளை ரூஃப் பீமுக்கு கீழே ஒரு கிராக் வால்ல டெவலப் ஆகுது அப்படின்னா அது லிண்டல் நீங்க த்ரூ லிண்டல் பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது இப்ப 7 அடி மட்டத்திலிருந்து கீழே வெர்டிகல் கிராக்ஸ் வருதுன்னா ஒருவேளை நீங்க த்ரூ சில் பண்ணிருந்தீங்கன்னா விண்டோவோட பாட்டம் அதாவது 3 அடி மட்டத்துல நீங்க த்ரூ சில் விண்டோ வர்ற இடத்துல வராத இடத்துல நீங்க த்ரூ சில் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்ப சில் லெவலுக்கு கீழே 3 அடி மட்டத்துக்கு கீழே வர கிராக் நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கே கம்பி கட்டி ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி கான்கிரீட் பண்றதால அந்த லெவல்ல கிராக் ஸ்டாப் ஆயிரும். ஒருவேளை பேஸ்மெண்ட் கீழே சுவர்ல கிராக் வருது அப்படின்னா அந்த கிராக் பிளின் பீமோட ஸ்டாப் ஆயிரும். இது மாதிரி நம்ம வெர்டிகல் கிராக்ஸ் இது மாதிரி எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நாங்க பார்ட்டிஷன் வால்ஸ் இன்னர்ல வர்ற அந்த 4 இன்ச் வால்ல எப்படி எல்லாம் கிராக் அவாய்ட் பண்றோம்னா சில் லெவல் 3 அடியில போடுவோம். அதுக்கு கீழே இன் பிட்வீன்ல 1.5 அடியில ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பிளேட் வைக்கிறோம். சில் லெவலுக்கு மேல 4 இன்ச் வால்ல ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பிளேட் வைக்கிறோம். சோ இப்படியும் நம்ம அந்த கிராக்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம கான்கிரீட் பில்லரும் பிரிக் ஒர்க்கும் ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டுக்கும் வேறு வேறு எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதால கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை அவாய்ட் பண்றதுக்கு பிளாஸ்டரிங் செய்யும் போது கிளாஸ் ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணணும். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றதுக்காக நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் வால் சேசிங் ஒர்க் பண்ணி க்ரூவ்ஸ் எடுத்திருப்போம். அது 2 பைப்புக்கு மேல நம்ம வந்து பெரிய க்ரூவா எடுத்துட்டோம்னா அந்த இடத்துக்கு நம்ம கலவை மட்டுமே மெத்தணும்னா அங்கேயும் கிராக் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு அதையும் பிளாஸ்டரிங்க்கு முன்னாடி நம்ம வந்து கிளாஸ் ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணா அவாய்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நம்ம ப்ராப்பரான எம்சாண்ட் சிமெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணாதாலையும் நமக்கு வந்து இந்த கிராக்ஸ் வருது. அதை அவாய்ட் பண்றதுக்காக எங்களோட ப்ராஜெக்ட்ல எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து மிக்சர் மிஷினை யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்றோம். மம்முட்டியில கலந்து பிளாஸ்டரிங் பண்ணா அதுல வந்து இஷ்யூஸ் வருது. தென் அந்த அப்ளை பண்ண பிளாஸ்டரிங் மார்க்கர் நல்ல டென்சிஃபை ஆகிறதுக்காக பவர் ட்ரவுல் மிஷினை யூஸ் பண்ணி தான் நாங்க பிளாஸ்டரிங் பண்றோம். தென் இதையும் தாண்டி எக்ஸ்டர்னல் வால்ஸ்ல ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வந்து நடக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க டாக்டர் ஃபிக்ஸிட் மாதிரியான அட்மிக்சஸ் யூஸ் பண்ணி தான் பிளாஸ்டரிங் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவெல்லாம் பண்றீங்க அப்ப உங்க ப்ராஜெக்ட்ல கிராக்ஸே வர்றது இல்லையா அப்படின்னு. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்க இவ்வளவெல்லாம் செஞ்சீங்கன்னா பெரிய ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் மாதிரி இருக்கிற கிராக்ஸ் வெர்டிகல் ஹரிசான்டல் பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்டரிங் கிராக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஆனா ஏர் கிராக்ஸ் சொல்ல ஏர்லைன் கிராக்ஸ் ரிங்கேஜ் கிராக்ஸ் அண்ட் ஸ்மால் செட்டில்மெண்ட் கிராக்ஸ் வந்து 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆக தான் செய்யும். அது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பெயிண்டிங் பண்ணீங்கன்னா ஒரு கோட் பெயிண்ட்ல அதெல்லாமே கவர் அப் ஆயிடும். இது மாதிரி உங்க ப்ராஜெக்ட்ல உங்க பில்டர் என்னென்ன மெத்தட ஃபாலோ பண்றாருங்கிறத ஃபர்ஸ்டே கேட்டுக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்ல போய் சங்கடங்களை ஏற்படுத்த வேண்டாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல இருக்க வேண்டிய 100+ பாயிண்ட்ஸ் பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது யூடியூப்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அதையும் நீங்க பாருங்க. அதோட PDF எக்ஸ்பிளனேஷனையும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.